வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஊர் புதுனங்கள் யூடியூப் நண்பன். இப்போ நாங்கள் எங்கே நேரடியாக நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை மாவட்டத்தின் நிலாவளி என்ற ஒரு இடத்துல, அதாவது அடம்புடை கிராமம் என்னும் ஒரு பல ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு கிராமத்தை பற்றி தான் இந்த காணொலியில் உங்களுக்கு சொல்ல போகிறோம். வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். நிலாவளி அடம்புடை கிராம வீதியே இது. சுமார் 5 வருடங்களுக்கு மேலாக புனரமைப்பு செய்யப்படாத நிலையிலே தான் இந்த வீதி இப்போ இருக்குது. இவ்வீதியால் பயணித்து பெரிதும் அசௌகரியங்களை சந்தித்திருக்கின்ற இந்த மக்கள் பலரும் கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய காணொளியும் இந்த வீடியோவில் தெளிவாக பதிவிட்டிருக்கின்றோம். சுமார் 150 தொடக்கம் 200 வரையான குடும்பங்கள் பயன்படுத்தும் இந்த வீதியானது இரவில் பாதுகாப்பற்ற ஒன்றாகவும் குப்பைகள் போடும் இடமாகவும் இப்பொழுது இந்த இடம் காணப்படுகின்றது. மக்கள் பெரும் விசனம் தெரிவித்து வருகின்றனர். இங்கே இருக்கின்ற இந்த வாய்க்கால்கள் சீரான முறையில் புனரமைக்கப்பட செய்யாமல் இருக்கின்றன. இந்த விடயத்தை பிரதேச சபைகள் கூட கடந்துதான் செல்கின்றன. தேர்தல் காலங்களில் மட்டுமே தங்களின் வாக்கு வங்கியை நிரப்புவதற்கு மட்டும் மக்களை ஏமாற்றிய இன்னும் பல ஆண்டுகளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள். எனவே இந்த கிராமத்தை மீளெழுச்சிப்படுத்த வேண்டுமென இந்த கிராம மக்கள் பொறுப்பான அதிகாரிகளிடம் வினயமாக வேண்டி நிற்கின்றார்கள். இப்பொழுது இந்த காணொலியிலே இந்த வீதி சம்பந்தமான, இந்த கிராமம் சம்பந்தமான பிரதேசவாசிகளின் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முதலாம் பட்டத்துக்கும் பொதுவான ரோட். இந்த ரோட்டு இங்கே எட்டாங்கட்டை பள்ளிவாசலிருந்து இது வரைக்கும் போய் 3ஆம் வட்டாரம் வரைக்கும் போய் ஏறுறது தான் பின்னால் இருக்கிற ரோட். இந்த ரோட் போய் சந்திக்கிறது நிலாவளி போஸ்ட் ஆஃபீஸ் சந்தியில். அதில் தான் நிலாவளி கைலேஸ்வரா ஸ்கூல் இருக்கு. இந்த 2 வட்டாரத்து பிள்ளைகளும் இந்த ரோட்டை தான் பாதிக்கும். சைக்கிளில் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, இந்த பிள்ளைகள் இந்த ரோட்டை தான் பாதிக்கிற நேரத்தில் விழுறதும் ஒழும்புறதும் அதே மாதிரி. அதே நேரத்தில் இந்த காண பாருங்களேன், பக்கத்தில் வடிகால் கான் கிடக்குது. அதுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை, விரிஞ்சு விழுந்து போய் இருக்குது. அது மாரி காலத்தில் மட்டும் தண்ணி நிற்கிற நேரம் மட்டும் தோண்டுவாங்க, அதுக்கு பிறகு இல்லை. இந்த ஏரியா பிரதேச சபையோ அல்லது ஆர்டி எதுவுமே கவனிப்பாரட்டு கிடக்கு பாருங்க. குப்பையும் குளமாக இருக்குது. தண்ணி மழை நேரத்தில் மட்டும் அயலாக்கள் எல்லாரும் சேர்ந்து தங்கட முயற்சியால் தோண்டி அந்த தண்ணியை பின்னால் இருக்கிற கரிச்சிக்கு அனுப்புவதை ஒழிய மற்றபடி எந்த நிறுவனங்களோ எந்த அமைப்புகளோ எந்த அரசுகளோ இதை செய்கிறதில்லை. பொதுமக்களான இதை செய்கிறதை ஒழிய அரசு சார்பான எந்த நிறுவனமும் இதை செய்தது கிடையாது. அதனால் இதை செய்து தருமாறும் உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். நாங்கள் நிலாவேலி அடம்போடை கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஒரு கிராமவாசி தான். அந்த ரீதியில் எங்கள் ஊரில் நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு 160 குடும்பம் 170 குடும்ப மக்கள் இந்த ஊரில் வாழ்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 30-35 வருஷத்துக்கு முன்னால் குடியேறின ஒரு கிராமம். இந்த கிராமம் எடுத்தால் இதில் அடிப்படை தேவைகள் நிறைய விஷயங்கள் இன்னும் ஒரு முற்றுகை இல்லாமல் இருக்குது. ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு இல்லாத ஒரு கிராமமாக தான் இது இருந்து கொண்டிருக்கு. அந்த வகையில் தான் இன்றைக்கு நாங்கள் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளணுமன்றதுக்காக வேண்டி எங்களோட கிராம மக்களோட சேர்ந்து ஆலோசனை பண்ணி தான் இந்த ஒரு பேட்டியை கொடுக்கலாம்னு நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். அந்த வகையில் இப்போ எங்களுக்கு தெரியும், இதில் வரக்கூடிய விஷயங்களில் பார்த்தா வழி பிரச்சனை, பாதை பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் நாங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதில் பிரதானமாக நாங்கள் பாதிக்கக்கூடிய ஒரு வழி இன்றைக்கு கரடு முரடுமா வழி சீர் இல்லாமல் இப்போ ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு இடையில பாடசாலை மாணவர்கள் இருந்தாலும் சரி, ஒரு நோயாளியாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு அவசரமான பிரயாணம் இருந்தாலும் சரி, இரவையில் பகலையில் எந்த டைம்லையும் நாங்கள் போகக்கூடிய ஒரு பிரதான வழி இன்றைக்கு ஒரு மரங்கள் வளர்ந்து அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கடும் மோசமான ஒரு நிலைமையில இருந்து கொண்டிருக்கு. அந்த வகையில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருட காலத்துக்கு முன்னிலா இருந்து எங்கள் பிரதேச சபைக்கு நாங்கள் இது சம்பந்தமாக நிறைய எழுத்து மூலியமாகவும் பேச்சுவார்த்தை மூலியமாகவும் நாங்கள் இதுக்கு ஒரு சுமூகமான நிரந்தரமான ஒரு முடிவை எடுக்கணும்ன்றதுக்காக வேண்டி தெரிவுபடுத்தியிருந்தோம். இருந்தும் இன்றைய வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு நிரந்தரமான முடிவோ எந்த ஒரு தீர்வோ எங்களுக்கு கிடைக்கல. அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எங்களோட பாடசாலை மாணவர்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 30-40 பிள்ளைகளுக்கு மேலே எங்களோட ஊர்லேருந்து அந்த வழியால் பாடசாலை மாணவர்கள் போய் கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு காலையில் போனாலும் சில டைம் பாடசாலை மாணவர்கள் போயிட்டு அவர்களுக்கு ஒரு 2 மணி 3 மணி ஆகிறப்ப அந்த வழியில் வாரத்துக்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஒன்று இருக்குது. ஏன்னா பிள்ளைகள் தனியாக போய் வருது, பெற்றோர் வீட்டை தான் இருப்பாங்க, பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. அந்த வகையில் நோயாளிகளில் கூட்டிகிட்டு போகிறப்ப ராவையில் எங்களுக்கு அந்த வழியில் எந்த ஒரு மின் விளக்கு வெளிச்சமோ ஏதாவது ஒன்றும் இல்லை.
இப்படியான பல அச்சுறுத்தலுக்கு நாங்கள் முகம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி தான் அந்த வழி வந்து மூடப்பட்டிருக்க சந்தர்ப்பத்தில் வெளியிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் வெளி கிராம மக்களால், அதாவது வியாபாரம் செய்யக்கூடிய ஹோட்டல்ஸ் அப்படியான ரீதியில வரக்கூடிய கழிவுகள் வந்து அந்த வழி வந்து இப்படி ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த கழிவுகளை கொண்டு வந்து அந்த வழியில தங்கொட்டிட்டு போறாங்க. அது ஊருக்கு கிராமத்துக்கு வரக்கூடிய அந்த வழிக்கு தான் அந்த கழிவுகளையும் கொட்டிட்டு போறாங்க. அப்ப இது சம்பந்தமா நாங்கள் நிறைய விஷயங்கள் கதைச்சிருக்கோம் பிரதேச போர்டு. அப்படி கதைச்சு தான் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு மேலாக இந்த ஊருக்கு வந்து கழிவு பொருள் அகற்றது கூட பிரதேச சபையால எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம அந்த சந்தர்ப்பத்துல இப்போ ஒரு 2 கிழமைக்கு முன்னால நாங்கள் பிரதேச சபையோட கதைச்சு அதுக்கான ஒரு தீர்வு கிடைச்சிச்சு. அதாவது பிரதேச சபையால எங்களுக்கு கழிவு அகற்றக்கூடிய டிராக்டர் வந்து ஒவ்வொரு கிழமையும் வெள்ளிக்கிழமை எங்களுக்கு காலையில் 8 மணி அளவில் இந்த கிராமத்துக்கு இப்பதான் இந்த 2 கிழமையா தான் அந்த வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கு. இதே மாதிரி இப்ப நாங்க இந்த சொல்லக்கூடிய பாதை வழியிட பிரச்சனையும் அதே போல கிராமத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயங்களையும் பிரதேச சபை ஊடாக எங்களுக்கு ஒரு நிரந்தரமான முடிவை பெற்று தரணும்ன்றதுக்காக வேண்டிதான் கிராமவாசிகளால் நாங்க கேட்டுக்கொள்றோம். இதை கட்டாயம் ஒரு கவனத்துக்கு எடுத்து உரிய அதிகாரிகள் கவனத்துக்கு எடுத்து எங்களுக்கு ஒரு நிரந்தரமான முடிவு கட்டாயம் இன்றைக்கு நாங்க இருந்துட்டு எங்கட சமுதாயம் முடிஞ்சு போயிரும். அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கு இது ஒரு நல்ல ஒரு கிராமமாகவும் அவங்களுக்கு பாதுகாப்பு கூடிய ஒரு கிராமமாக அமையணும்னு தான் நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொள்றோம். அதுக்காக வேண்டி இந்த நேரடியாக நாங்கள் இந்த பேட்டியை கொடுக்கறதுக்கு காரணமும் இதுதான். இதை பார்க்கக்கூடிய உரித்தான அதிகாரிகள் இதுக்கு நிரந்தரமான தீர்வை பெற்று தருமாறு, மிகவும் அவசரமாக ஒரு நிரந்தரமான தீர்வை பெற்று தருமாறு கிராம மக்கள் சார்பிலும் அதே போல் வெளி கிராமங்களிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் பிரச்சனைகள் இருந்தும் எங்களுக்கு நிரந்தரமான முடிவை பெற்று தரணும் உரித்த அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்றோம். நன்றி.